இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் என்றென்றும் இயேசு நல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? அநேக அற்புதங்களை நீங்க காண போறீங்க. இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போகலாம். கர்த்தருடைய வார்த்தை தடைகளை உடைத்து கடந்து வரட்டும். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 42வது 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஒரு விஷயாக கண்களை மூடி, எங்களின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக சோதனைக்கிறேன். வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தை இந்த வாரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனமுள்ளதாய் மாறட்டும். ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசுங்க. இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளை சந்திக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், மாற்றங்களை காண கர்த்தர் கிருபை செய்யும். உங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எண்ணம் மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செஞ்சு அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. அவர்களை நான் கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. இயேசு உங்களை கைவிட மாட்டார். எந்த இக்கட்டானாலும் சரி, நிந்தையானாலும் சரி, அவமானமானாலும் சரி, நெருக்கமானாலும் சரி, இயேசு உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அநேக போராட்டங்கள்ல நீங்க தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்க. இயேசு உங்களை இன்றைக்கு கைவிட மாட்டேன் என்று சொல்லி வாக்குரைக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு அவர் நல்லவர். இந்த காரியத்துல, இந்த வசனத்துல 2 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அறியாத வழி, இன்னொன்று தெரியாத பாதை. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் அறியாத வழி ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொன்று தெரியாத பாதை ஒன்று இருக்கிறது. நான் அவங்களை நடத்த போறேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த வழி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் அந்த பாதை தெரியாம இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த பாதையினுடைய அர்த்தம் கூட புரியாம இருந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த பாதையின் அர்த்தத்தை இயேசு உங்களுக்கு அறிவிக்க போகிறார். அல்லேலூயா. அவர் பேசுவார். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வசனத்தை அந்த இடத்துல பாருங்க. குருடரை அவர்கள் அறியாத வழி. யார் குருடர்? யார் குருடர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மார்க் 8:17 வாசிக்கலாம். யார் குருடர் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க அதை கவனித்து இந்த வசனங்களை சரியா நீங்க கவனித்தீங்கன்னா அதுல ஒரு மேன்மையான வசனம் இருக்கு. உங்களுக்கு அநேக காரியங்கள் திட்டமாய் கர்த்தர் தெரியப்படுத்துவார். வாசிக்கிறேன் 8:17. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கண் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வழியையும் வழி நடத்துதலையும் சத்தியத்தின் மகிமையையும் நீங்க காணாம உணராம இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே மகதலேனா மரியாளை சந்திக்கிறார். கல்லறையின் வாசல்ல நின்று இயேசுவை அங்க எங்கேயோ கொண்டு போயிட்டாங்கன்னு ஒரு வைத்திருந்த இடத்தை நீங்க எங்கேயாவது பார்த்தீங்களா? அவங்க எங்கேயாவது இருக்காங்களா? இயேசுவை நான் காணலையே, பார்க்கலையே அப்படின்னு சொல்லி அந்த தாயார் அழுது கொண்டு இருக்கும் பொழுது இயேசு அந்த இடத்துக்கு வந்தார். வந்து
அந்த மரியாள் இடத்திலே பேசுகிறார். இன்னைக்கு அந்த காரியத்தை குறித்து நான் தியானம் செய்யும் பொழுது, அதை நான் எடுத்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆச்சரியமாய் நான் கண்டேன். மகதலேனா மரியாள் அங்கே சந்திக்கும் பொழுது அவருடைய பின் விரல்கள் அவள் நெத்தியிடப்பட்டிருக்கு. யாருடைய விரல்? இயேசு கிறிஸ்துனுடைய பின் விரல் அந்த மரியாளை அப்படி தொட்டிருக்காரு. அந்த மரியாளை அந்த மகதலேனா மரியாள் அவங்கள அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க மண்டபம்லாம் எல்லாம் அழுகிருச்சான். அவர் விரல் வச்ச இடம் சதம் மட்டும் இன்னும் அப்படியே உயிரோட இருக்கான். ஒரு சேதம் ஆகாதபடி அவர் விரல் வைத்த இடம் மட்டும் அப்படியே இருக்கான். ஏன் இதை சொன்னா, வேதத்துல மாத்திரமல்ல, பல அடையாளங்களை தேவன் இன்றைக்கும் நம் கண்ணு முன்னாடி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சாட்சி சொன்னாங்க பாருங்க. ஒரு தாயார் கீழே விழ போகும்பொழுது பின்னாக ஒருவர் தாங்கினார். இப்படிப்பட்ட சாட்சி. அந்த தாயார் நினைக்கிறாங்க, நான் தனிமையா இருக்கேன், வெறுமையா இருக்கேன், எனக்கு யாரும் இல்ல அப்படின்னு. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, வலிக்கு விழ போடுறாங்க. ஒரு கை செவுத்த பிடிச்சிட்டாங்க, பின்பக்கமா வலிக்கு விழும் பொழுது ஒரு கை தாங்கி இருக்கு. எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்கிறோம் நம்ம கண் முன்னாடி. அந்த காரியத்தை நடப்பித்திருக்கிறாரு. கர்த்தர் கேட்கிறார், இன்னைக்கு அநேக காரியத்துல நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த காரியத்தை செய்தவர் உயிரோடு இருக்கிறார் என்பது நீங்க உணராது இருக்கிறீர்களா? இன்னைக்கு எவ்வளவு காரியத்தை பார்க்கிற பாருங்க. சுகவீனமா கிடந்தவங்களை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறத பார்க்கிறோம். எப்படிப்பட்ட அற்புதம்! இன்னும் நீங்க ஜாக்கப் பிரதரோட சாட்சி இன்னும் கேட்கல. கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுப்பார், அந்த சாட்சி நீங்க கேட்கணும். அது ஜீவனுள்ள சாட்சி. மரணத்தின் விளிம்பில் இருந்து கர்த்தர் தூக்கி கொண்டு வந்த சாட்சி அவருக்கு இருக்கு. நீங்க அது கர்த்தர் ஒரு நாள் அதை கர்த்தர் நான் ஒரு வாய்ப்பை கொடுத்த சாட்சி உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு ஒரு நாள் கொடுப்பார். தேவன் நம் கண் முன்னாடி அத்தனை சாட்சிகளை வைத்திருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க உணராது இருக்கிறீர்களா? கொரோனா பீரியட்ல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது குறைவு அப்பா வச்சிருக்காரா? ஏதாவது ஒரு காரியத்துல குறைவு, எதிலையாவது எது வழியாவது ஏதாவது காரியங்களை செய்து நம்மளை போஷித்து கொண்டே இருப்பார். யாரு இல்லைன்னாலும் வருவாரு. எங்க இருந்தோ பாருங்க. இந்த சகோதரியுடைய மகளுக்கு, முதஸ்டருடைய மகளுக்கு பிளட்டுக்காக நாங்க அல்லாடி போராடிக்கிட்டு இருக்கோம். வேன்ல வந்து ஏறுறதுக்கு நாங்க நின்றுட்டு இருக்கும் பொழுது, யாருடா ஒருத்தருக்கு கேட்டுச்சுங்க எங்க சத்தம், எங்க அங்கலாய்ப்பு கேட்டுச்சுங்க. கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஷீலா சிஸ்டர் எழுப்பினார். கர்த்தர் போன்ல கேட்ட உடனே அந்த மக கேட்ட உடனே, பாஸ்டர் நீங்க உடனே வாங்க, எங்க நிக்கிறீங்க பாஸ்டர்? நான் ரெடி. எங்க வீட்டுல எல்லாருமே பி பாசிட்டிவ் தான், நாங்க எல்லாருமே வர்றோம். நாங்க எப்படி இருக்கு பாருங்க. ஒரு காரியம் தெரியுமா? பாஸ்டர் கூட போகல ரத்தம் கொடுக்க, மக ஓடியாடுறா. மக கொண்டு வந்து ரத்தத்தை கொடுக்கணும்னு ஓடி வரா. ரொம்ப நிறைய விஷயங்கள் நிறைய பேர்ட்டு கத்துக்கிறதுக்கு இருக்கு போல இருக்கு. கர்த்தர் பல காரியங்களை நம்ம கண் முன்னாடி செய்யறாரு. ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவ. இந்த சகோதரிக்கு நாங்க ஜெபிக்கும் பொழுதுதான் நிறைய பபுள்ஸ் கட்டிகள் மாதிரி இருந்தது. ஒரு கட்டி செய்வன கட்டிகள் போல இருந்தது. இன்னைக்கு பாருங்க, மகர் ஜெபம் பண்ணும்போது பிடுங்கி எடுத்தது போல இருக்கும். உங்க கண் முன்னாடி காட்டுறாரு. ஏன் குருடன் சொல்றாரு தெரியுமா? இத பார்த்துட்டு போய் அவரை நம்ப மாட்டோம். என் வீட்டில் உள்ள பிரச்சனையை அவர் மாற்றுவாரு, என் தேவைகளை சந்திப்பாருன்னு நம்ம நம்ப மாட்டோம். இன்னைக்கு கேட்கிறாரு, நீ ஏன் என்ன நம்ப மாட்ட? உன்னை ஜீவனை கொடுத்து மீட்டனே, உன்னை விட்டுட்டு போறதுக்கா? உங்களை கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறது உங்களை தப்பு வைக்கிறதுக்கு. ஒருத்தர் கையில விட்டு கொடுத்துட்டு போக மாட்டார். மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. கர்த்தர் அதை செய்யறதுக்கு தான் கொண்டு வைத்திருக்கிறாரு. பாருங்க, குருடராய் இருக்கிறதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எடுத்துங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம்
4வது வசனம். குருடரா இருக்கிறதுக்கு காரணம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். என்னவா? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாருங்க? அவன் பொருளாதார சாத்தான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? உங்க பிரச்சனைய பெருசா உங்ககிட்ட காட்டிக்கிட்டே இருக்கான், சொல்லிக்கிட்டே இருக்கான். இது உங்களை மூழ்கடிக்க போகுது, நீங்க எந்திரிக்க முடியாது, நீங்க தோத்துருவீங்க அப்படின்னு அவன் அந்த விஷயத்தை பெருசா காட்டிக்கிட்டே இருக்கான். அவர் உங்களை விடப்படுறதில்லை. பெருசா அவன் காட்டினாலும் பாருங்க, ஒரு சினிமாவே 2.5 நேரத்தில் முடிச்சாகணும். உங்க பிசாசு உங்கள்கிட்ட பேசுற காரியத்தை முடிச்சே ஆகணும். கர்த்தர் ரொம்ப நாள் நேரம்லாம் கொடுக்க மாட்டாரு, அவர் முடிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. அவன் பல காரியங்களை உங்க சிந்தையில சொல்லலாம், உங்க இருதய மனக்கண்ணை குருடாக்கி போடலாம். அதனாலதான் என்ன தோணும் தெரியுமா? ஏதாவது அதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இதை பார்க்கலாமா, அதை செஞ்சா சரி. ஓடாதீங்க, நின்னு பாருங்க. கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். யாரோட யுத்தம் பண்ணுவாரு? சாத்தானுடைய. உங்களோட போராடுறான் பாருங்க, உங்களை காயப்படுத்தணும்னு, உங்க இருதயத்தை நொறுக்கணும்னு போராடுறான் பாருங்க. அவனை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். நீ சொத்துக்கிட்டவே இருக்க மாட்டையா? எல்லா நாளும் வனாந்தரத்திலே அழைச்சிட்டு வர மாட்டாரு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ அவர்கிட்ட கை பிடிச்சிட்டேல, அவர் கை உன் கையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அது பெரிய மாற்றத்தை கற்றுக்கொண்டு வர ஒரு விசேஷித்த காரியம் பாருங்க. நமக்கு தேவையான பிரகாசம் உள்ள மனக்கண் தேவை. இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்கிறோம், அந்த பிரகாசம் உள்ள மனக்கண் இருதயத்தில் தேவை. இன்னைக்கு அந்த காரியத்தை கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்கிற எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்றாங்க? பிரகாசமுள்ள மனக்கண் வேணும் என்று வேண்டிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண் கொடுங்க. அல்லேலூயா. பிரகாசமுள்ள மனக்கண் எதுக்கு தெரியுமா? அந்த வெளிச்சத்துல தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அற்புதத்தை நீங்க பார்க்க முடியுங்க. அல்லேலூயா. அதை நீங்க காணும்படிக்குத்தான் அந்த காரியத்தை குறித்து உங்களோடு கூட சொல்லுங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்மையுமாக்குவேன். ஒரு செவ்வையான பாதைகளை கர்த்தர் உண்டாக்கப்படுறாரு. இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர்களை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. இதை நான் செஞ்சுதான் உங்க பாதையை காட்டப்படாது. இப்ப நீங்க அந்த பாதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போக போறீங்க. எது வழியா போனா இந்த இன்னைக்கு அற்புதம் நடக்க போகுது, என்ன செஞ்சா விடுதலை கிடைக்கும், அந்த பாதையை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. அந்த பாதை உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. கண்கள் இருந்தும் கர்த்தரை அறியாத இருந்த காலத்துல சில பேருக்கு எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுத்தாரு, மீட்டு கொண்டு வந்தாரு. ஆனா பெற்றவர்கள் நம்ம அப்படியே நம்ம நிக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் ஆகும்போது அப்படியே தங்களை நம்ம மறந்து பழைய இடத்துக்கே சில வேலைகள்ல சில சூழ்நிலை திரும்பி போயிடுறோம். அல்லேலூயா. வழி விலகி போகிறோம். ஆனாலும் உங்க வழிகளை மாற்றுகிறதுக்கு தேவன் நானே வழி என்று இயேசு உங்களை வழி நடத்த இன்னைக்கு ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு தெரியாத பாதையில நான் உங்களை நடத்துவேன். எந்த பாதை தெரியுமா? உங்க பிரச்சனையில இருந்து நீங்க விடுதலை ஆகிறதுக்கு
பாட்டு பாடுனா, துதிச்சா, ஆராதனை செஞ்சா நீங்க விடுதலை ஆயிடுவீங்க. உங்களுக்கு தெரியுமா? இது உங்களுக்கு புதிய பாதையா இல்ல பழைய பாதையா? தெரியாத பாதை தான் இது. வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்க, வியாதியோடு இருக்கீங்க, ஆனா பாட்டு பாடினா இது மாறிடும்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க கட்டுகள் உடைஞ்சு போயிடும் தெரியுமா? இதுதான் அறியாத பாதை. ஏன் இங்க எல்லாரும் பாடி துதிக்கணும், பாடுறதுக்கு நீங்க வரணும்னு சொல்றோம்? நீங்க பாடுனா நீங்க புதிய பாதைக்குள்ள போய் தேவனை சந்திக்க போய் நிக்கிறீங்க. உங்க பிரச்சனைகளை கர்த்தர் முடிவு கொண்டு வருவார். விசுவாச பாதை அது. கிறிஸ்துவின் உபதேசத்துல நடக்கிற பாதையில நீங்க பழகுறீங்க, நம்பிக்கை உங்களுக்கு வருது, பரலோகம் சேரக்கூடிய வழியை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களை கைவிடாது இருக்கிறார். நீங்க அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா கைவிட மாட்டாரு. நீங்க அவர்கிட்ட தேடி வந்துட்டீங்கன்னா உங்க கைய இயேசு விடவே மாட்டாரு. நீங்க எந்த இடத்துலயாவது நின்று தத்தளிக்கலாம், கர்த்தர் விடவே மாட்டார். அறியாத தெரியாத பாதை. ஒரு கழுத போய் நின்னுச்சு, ஞாபகம் இருக்கா? நம்ம தியானிச்சோம். மார்க் 11:4. மார்க் 11:4 ஒரு கழுத ஒரு இடத்துல நின்னுச்சு. இந்த இடத்துல நின்னுச்சு. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு கழுத நிக்குது, 2 வழிக்கு பக்கத்துல. ஒவ்வொரு மனுஷனும் எங்க நிக்கிறான் தெரியுமா? ஒண்ணு பரலோகத்துக்கு போற வழி பக்கத்துல இருக்கு, நரகத்துக்கு போற வழி பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துல தான் நிக்கிறான். வாசிங்க. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கனைத்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். என்ன சொல்லணும் பாருங்க. ஒரு ஆத்துமாவை கட்டி இருக்கிற கட்டுகளை நீங்க அவிழ்க்க போகும்போது பலர் பேசுவாங்க, பலர் ஏளனமா பேசுவாங்க, பல வார்த்தைகளை பேசுவாங்க. முதல்ல அவங்க கட்ட வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு சொன்னதை அவங்ககிட்ட சொன்னாங்க. நீங்க போய் இயேசு சொன்னதை கேட்டுட்டு போய் அவங்ககிட்ட சொன்னாதான் அவங்க கட்ட நீங்க அவிழ்க்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆத்துமாக்களை நீங்க கட்ட அவிழ்க்க பழகி கொள்ள வேண்டும். எந்த கட்டு? எந்த கட்டுங்க? எந்த கட்டுங்க? பாவம் என்ற கட்டு, கடன் என்ற கட்டு, பில்லி சூனிய கட்டு, மாந்திரிக கட்டு. இந்த கட்டுகள்ல இருந்து நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யப்படணும்? கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இருவழி சாலையில கட்டப்பட்ட அந்த கழுதை என்ன செய்தது? இருவழியை பார்த்துக்கிட்டே நின்னுச்சு. அது அந்த பாத வழியாச்சு. இப்ப நிக்கிறவங்களுக்கு எது வழியா போனா நம்ம நரகத்துக்கு போவோம், எது வழியா போனா பரலோகத்துக்கு போவோம் தெரியுமா? அதுக்கு தெரியாது. உலகத்தில் உள்ளவங்களை யாரையும் போய் கேளுங்க, இப்ப இருக்கிறவங்க நீங்க இப்ப எங்க போறீங்க, எந்த இடத்துல நிக்கிறீங்கிறதுல அவங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நிக்கிறவங்க எங்க போறாங்கன்னு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியும். ஏன்னா கட்டவிழ்க்க போறவங்களுக்கு தெரியும். கட்டப்பட்டு இருக்கிறது. கடன் என்ற கட்டுல அவங்க மாட்டிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க, கண்டு சிந்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கண்ட கையில அவிழ்க்கணும். அது அவிழ்த்துட்டா சிலர் பாவத்துல கட்டப்பட்டிருப்பாங்க. நான் பாவத்திலேயே இருக்கேன், அந்த பாவத்துல வர முடியல. எது பாவம்னு சில பேருக்கு தெரியாத அளவுக்கு அந்த பாவத்துல முடிக்கிடுவாங்க. கட்டவிழ்க்கிறவங்க புறப்பட்டு போய் கட்டவிழ்த்துட்டா என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லிட்ட பிறகுதான் கட்டவிழ்த்தாங்க. என்ன சொன்னாங்க அந்த இடத்துல? அவர்கள் போய் வெளியே இருவழி சாலையில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார். என்ன சொல்லணும்? ஏசப்பாட்ட கேட்டுட்டு போய் அந்த இதை சொல்லணும். அப்ப அந்த என்ன செய்யும்? கட்டப்பட்டது கட்டவிழ்க்கப்படும். அப்ப நீங்க யாராவது கட்டவிழ்க்கணும்னு நினைச்சா, இப்ப ஒருத்தவன்
படிக்கவே முடியாதபடி கட்டப்பட்டிருக்கான், அவனுக்கு ஞானமே இல்லாதபடி கட்டப்பட்டிருக்கானா, நீங்க ஆண்டவர்கிட்ட போய் பைபிள் எடுத்து வசனத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். முதல்ல ஆண்டவர் நம்ம வேத வசனத்து மூலமா பேசுவாரு. அந்த வார்த்தையை எடுத்துட்டு போய் சொல்லி பிள்ளைங்களுக்கு ஜெபிச்சா, இந்த வார்த்தைப்படி சொல்லி எல்லாரையும் ஜெபிச்சா நீங்க கட்டவிழ்க்கப்படுவீங்க. ஆண்டவர் சொன்னதை போய் செஞ்சா அற்புதம் தான், கட்டவிழ்க்கப்படுவீங்க. ஏங்க, கட்டு என்னன்னே தெரியாம உட்கார்ந்திருந்தா அப்புறம் எப்படிங்க கட்டவிழ்க்கப்பட முடியும்? சரி, மரணக்கட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? மரணக்கட்டுனா என்னென்ன செய்வாங்க? ஒருத்தர் மறுத்து போயிட்டா என்னெல்லாம் கட்டப்பட்டிருக்கும்? வாய் கட்டி இருக்குமா? கட்டவர் 2 கட்டி இருக்குமா? கால் 2 கட்டிப்பட்டிருக்குமா? அப்ப மரித்து போனவங்களுக்கு 3 காரியம் கட்டப்படுது. 3 காரியம் கட்டப்படுது. ஒன்று, தேவனை தேடி விரைந்து ஓடாதபடிக்கு கால்கள் கட்டப்படுது. 2வது, கடன் வாங்கும்படி கடன்ல கை கட்டப்படுது. 3வது, நாவல ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபத்துல பேசி ஆண்டவர்கிட்ட வாங்க முடியாதபடி வாய் கட்டப்படுது. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க? கடன்ல அவங்க கட்டப்பட்டு மரித்து போயிட்டாங்க. மரிக்கப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அப்ப எந்த வசனத்தை எடுத்துட்டு போனோம்? கடன் வாங்கினவங்களை கட்ட வைக்கணும்னா, நீயோ மத்தேயு 18:18 பூமியில் நீங்கள் எவைகளை கட்ட வைப்பீர்களோ பரலோகம் வரைக்கும் கட்ட வைக்கப்பட்டிருக்கும் என்று எழுதியிருக்கு பாருங்க. அந்த வசனத்தை எடுத்து போய் முதல்ல கட்ட வைங்க. நான் கடன் வாங்க கூடாது நீங்க சொல்லணும். நீங்க சொன்னா ஜெயிப்பீங்க. உங்க வாயிலிருந்து வரணும். அது எல்லாமே நன்மைக்கு எதுவா மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான ஒரு காரியம் அந்த எபேசியர் 1:19 நாம வாழ்ற இந்த இந்திய தேசத்துல நம்ம ஏற்பட்ட பகுதியில எத்தனையோ ஆத்துமாக்கள் வழி தெரியாம இருக்காங்க, பாதை அறியாமல் திசை தெரியாமல் இருக்கிறாங்க. சத்துரு அவர்களை கட்டி வச்சிருக்காங்க. அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் உள்ளவங்களே அநேகர் கட்டப்பட்ட பாதையில இருப்பாங்க. வாசிங்களே, நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். வேண்டுதல் செய்ய வேண்டும். பிரகாசமுள்ள மனக்கண். முதல்ல எப்பயுமே எந்த ஒரு காரியமானாலும் ஒண்ணு எழுதி பார்க்கணும், இல்ல தேவ சமூகத்துக்கு தியானம் செய்யும். தியானம் செஞ்சாதான் அதோடைய திட்டம் தெரியும். ஒரு கார் வாங்க போறீங்க, ஒரு வீடு வாங்க போறீங்க, ஒரு கடன் வாங்க போறீங்க, முதல்ல எழுதி பாருங்க என்ன செய்யறேன். ஒரு கார் வாங்க போறேன்னா காருக்கு எவ்வளவு ரூபாய் தேவைன்னு எழுதி பார்க்கணும். டியூல வாங்க போறேன்னா டியூ பணம் எவ்வளவு, மாசம் எவ்வளவு கட்டணும். இது ஏன் போடுறோம்னா நம்ம சம்பளத்தை வச்சு அதை கால்குலேட் பண்றதுக்காக. ஒரு காரியம் நீங்க செயல்படுத்த போறீங்கன்னா முதல்ல கணக்கு போடணும். எவ்வளவு சம்பளம் வரப்போகுது, அந்த சம்பளத்துக்கு ஏற்றதை நம்ம செய்யலாமா? எல்லாரும் எல்லா காரியமும் நம்ம வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை செய்வதற்கு வேற ஒரு காரியம் செய்வோம். உங்களுக்கு தேவை நான் முதலையே நீங்க ஜெபம் பண்ணணும். அடுத்த மாசம் சிலிண்டர் தீர போகுதுன்னா முதல் மாசமே ஜெபிக்கணும். ஆமா, தீர போகுதியா கத்தர் இடத்துல போறாருன்னா தேவையில்லை சந்திக்க போறாங்க, கத்தர் கொடுக்க போறாரு. எங்க ஒரே ஒரு காரியம் நீங்க சொல்றாரு, உன்னை கைவிடாது இருக்கேன், எங்கேயுமே நான் உன்னை கைவிட மாட்டேன். இன்னைக்கு உங்க இருதயம் திறந்திருக்கு, பிரகாசமுள்ள மனக்கண் இருக்குன்னா உங்களை கைவிடாததை நீங்க பார்க்கலாம். நான் அதிசயம் காண பண்ணுவேன்றத சொன்னாங்களா? எப்ப சொன்னோம்னு பாஸ்டருக்கு தெரியாது. ஆனா அவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, அது நடக்குது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த அதிசயத்தை அந்த தாயார் பார்க்கறாங்க. தூதன் போல வந்து இப்ப என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? ஆண்டவர் சொல்றாங்க, உனக்கு முன்னாடி இந்த வெண்மையா பிரகாசமுள்ள ஒளியில் வந்துட்டாங்க, இப்ப கூப்பிடு. இப்ப நீ பேச வேண்டிய நேரம். பேசுறீங்கன்னா உங்க பிரச்சனைக்கு முடிவு வந்துடும். அவங்க சொல்றாங்க, அல்லேலூயா. இந்த சபையினாவே பயம்தான்,
ஆனா அல்லாத இருக்கிற இடத்துல ஒரு மகிமை தாங்க. அப்பா அவரோட மகள் அது எப்படி விடுவார் அவர் மகளை? அவருடைய பிள்ளைகள் ஆகிய உங்களை கைவிடாது இருப்பா. அல்லேலூயா. அவர் எப்பொழுது உங்களை விட்டு விலகுறது இல்ல. நம்ம படைச்சவர் அவரு, நாம அவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அறியாதது நமக்கு தெரியாத பாதை ஆராதனை பாதை. இன்னும் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது தெரியுமா? பாட்டு பாடி துதிக்கிற நேரத்துல வரணும்னு ரொம்ப நாள் விசுவாசிங்க வச்சுங்களேன், 2 கொம்பு இல்ல 3 கொம்பு முளைச்சு அவங்கதான் பாஸ்டர் மாதிரி வருவாங்க சபைக்கு. பயங்கர வித்தியாசமா இருப்பாங்க நடக்கலாம். பாத்தீங்கன்னா தாழ்மையில் நீ சங்கீதத்துல போயிட்டால வரவே வராது. ஏன்னா வசனம் தெரிஞ்சிருச்சு. என்ன தெரியுமா? கர்த்தர் மன்னிப்பார். எப்படி? கர்த்தர் மன்னிப்பார். உங்களோட இப்ப கர்த்தர் பேசுவார். சரியா? சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இப்ப நீங்க வந்திருக்கீங்களா? உங்களை பார்த்து இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்பா பாத்தீங்களா என்ன சொல்றாரு? இந்த ஜனத்தை எனக்காக நான் ஏற்படுத்தினேன், இவங்க தானே என்னை துதிப்பாங்கன்றாரு. இந்த சோகமான அல்லேலூயாவை கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு தெரியுங்களா? எப்ப பாரு அல்லேலூயான்றதுலயே பார்த்து சோர்வாகி நம்ம தவறா பிரசங்கம் மட்டுமோ அப்படின்னு அவரே யோசிக்க வச்சிருக்காரு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 35:10. நீங்க அறியாத வழி ஏங்க, பாட்டு பாடினா போயிரும்ன்றீங்களே, இதெல்லாம் என்னங்க நியாயம்? இதுதான் நீங்க அறியாத வழி. துதிச்சா போகும். இதுதான் நீங்க தெரியாத பாதை. உங்களை காட்டுறாரு. வாசிங்க ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் எப்படி வருவாங்களா? கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க எல்லாரும் ஆனந்த களிப்போட இங்க திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். எப்படி வருவாங்களா? பாருங்க, மீட்கப்பட்டவனா ஆனந்த பாட்டை பாட வருவான். அருண்சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அருண்சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன் ஆனந்த உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். இதுதான் கர்த்தரால் கட்டமைக்கப்பட்ட இயற்கணம் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் மகிழ்ச்சி. அவங்க தான் கட்டமைக்கப்பட்டவங்க தான் கர்த்தர் ஆராதிக்க துதிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆராதனையினுடைய சிறப்பம்சம் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். ஏன் ஆராதிக்கணும்? அல்லேலூயா. ஏன் ஆராதிக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு காரியம் நடக்கும். ஒரு காரியத்துல ஒரு சுருக்கமான ஒரு காரியத்தை சொல்றேன், அதுக்கு பிறகு அதனுடைய விரிவாக்கத்தை உங்களுக்கு கற்றுத்தரேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆராதனையில் நீங்க முன்னாடி இருப்பீங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இங்க ஒரு காரியம் செய்றாரு. 6 நாள் இந்த உலகத்தோட எல்லா காரியத்துக்கும் நேரம் செலவிடுறீங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நீங்க நேரம் செலவிடுறீங்க. பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க, உணவுக்கு கொடுக்குறீங்க, வேலைக்கு கொடுக்குறீங்க. எல்லா படிக்கிற பிள்ளைங்க டயத்துக்கு ஸ்கூலுக்குள்ள போய் நேரத்தை செலவிடுறீங்க. கர்த்தருடைய காரியத்துக்கு நீங்கள் சரியாக செவ்வையாக நீங்க நேரம் செலுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? 6 நாள்
உனக்கு உண்டான காரியத்தை நீ எப்படி வேணாலும் செய். 7வது நாள் யாருடைய நாள்? இது கர்த்தருடைய நாள். 7வது நாள் அவருடைய நாள். இந்த 7வது நாள்ல நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. எப்படி கொடுக்குறீங்க? 7வது நாள் நீங்க இயேசுக்கு கொடுக்கிற நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கு? கர்த்தர் உங்களுக்கு உங்களை கேட்கிறாரு, என்ன செய்யறாரு? ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை செய்யணும்னா 2 பேர் வேணும். என்ன செய்யறாரு? 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தார், அதனால பரிசுத்த நாள் ஆக்கிட்டு அவர் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. எப்படி உடன்படிக்கை பண்ணா? 2 பேர் வேணும்ல. ஆண்டவர் வேணும், தேவ பிள்ளைகள் வேணும். 2 பேர் இருந்தாதான் உடன்படிக்கை பண்ண முடியும். தனியா ஒரு மனிதன் உடன்படிக்கை பண்ண முடியாது. தனியா தேவன் யாரையும் உடன்படிக்கை பண்ண முடியாது. உங்களோட தேவன் உடன்படிக்கை பண்றாரு. எப்படி உடன்படிக்கை? அந்த உடன்படிக்கையின் காரியம் என்ன? என்ன செய்யறாரு தெரியுமா? அந்த உடன்படிக்கையில மனிதன் 6 நாள் அவன் இஷ்டப்படி எல்லா காரியத்தை செய்யறான். 7வது நாள் பிற்பாடு என்னை சேர்வதற்கு அவன் 7வது நாள் தேவனை ஆராதிக்க கடந்து வர்றானா. அவன் ஆராதிக்க கடந்து வர்றதுக்கு தேவன் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? அந்த வசனம் வாசிச்சு பாருங்க. அதுல என்ன செஞ்சிருக்காருன்னா, 7வது நாள் தேவன் அதை ஓய்வு நாள் என்று மாத்திட்டு அவர் என்ன செஞ்சார்? அந்த வசனத்துல தேவன் 7ஆம் நாளிலே இருங்க தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து பின்பு அதிலே ஓய்ந்திருந்தார். இருக்கீங்களா? 7ஆம் நாள்ல ஏசப்பா ஏதாவது வேலை செஞ்சாரா? என்ன இருக்கு? எதுக்கு ஓய்ந்திருந்தார் தெரியுமா? நாம் சிருஷ்டித்தவைகளோடு கூட உடன்படிக்கப்பட்ட என்ன தெரியுமா? 7வது நாள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. 7வது நாள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு தேவன் வந்து உட்கார்ந்துட்டு நீங்க ஆராதிக்க வரீங்கன்னு உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. எதற்கு புரியுது? 7வது நாள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு தேவன் 7வது நாள பரிசுத்தப்படுத்தி அவர் காத்திருக்காரு. நீங்க வரீங்க, நீங்க வரீங்கன்னு கர்த்தர் அந்த 7வது நாள என்ன செஞ்சுட்டாரு? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அவர் எந்த வேலையும் பார்க்காம உங்களுக்காக வைக்கிறாரு. கண்ணீரோடு வருவீங்க, வேதனையோடு வருவீங்க, காயத்தோடு வருவீங்க. உங்க காயத்தோடு அனுப்பிடக்கூடாதுன்னு, உங்களை கண்ணீரோடு அனுப்பிடக்கூடாதுன்னு, உங்க கடனோடு அனுப்பிடக்கூடாதுன்னு, உங்க பிரச்சனையை மாத்துறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இங்க உட்காந்துட்டாரு. எதுக்கு? பிரச்சனையை மாத்தி உலகத்துல அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்து உட்கார்ந்துருக்கிறவருக்கு நீங்க என்ன செய்றீங்க? அந்த 7வது நாள்ல நீங்க என்ன செய்றீங்க? ஒருத்தர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா அந்த நேரத்துல நீங்க சரியாக செவ்வையாக அவர்கிட்ட போய் நின்றுட்டீங்கன்னா உங்க பிரச்சனைகளை அவர் முடிவு கொண்டு வர போறாருன்னு அர்த்தம். உங்க நேரத்தை இயேசு கவனிக்கிறார். உங்க நேரத்தை இயேசு கவனிக்கிறார். சிஸ்டர், பிரதர், உங்க நேரத்தை கர்த்தர் கவனிக்கிறார். நீங்க கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? அப்பாயின்மெண்ட் கொடுத்தவர் உங்களுக்கு வேற எந்த காரியமும் செய்யாம உங்களுக்கு அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை நீங்க எந்த அங்கலாய்ப்போட வேதனையோட நீங்க தொய்ந்து போய் வந்திருக்கீங்களோ அந்த காரியத்துல உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்றார். எவ்வளவு நல்லா உனக்கு நேரம் கொடுத்துட்டேன்னு இந்த நாள் ஓய்வு நாள்ல அவர் வேற வேலை செய்யாம உனக்காக காத்திருக்காரு. நீ எவ்வளவு வேலை செஞ்சுட்டு லேட்டா டிவியை பார்த்துட்டு போவோம். நீங்க யார் வீட்டுல எல்லாம் டிவி ஓடிச்சோ அவர்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒண்ணு அடையாளத்தை காட்டுங்கப்பா. இனிமே காலையில் டிவி போட்டா அவ்வளவுதான். சாயந்தரம் ஒரு காரியம் நடந்துச்சு. நாங்க அது என்ன ஏரியாப்பா, பட்டத்த மாலுக்கு நாங்க ஊழியத்துக்கு கடந்து போயிட்டோம். செமையா இருக்க மேல போய்
ஆலயத்தை ஒழுங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். கூட்டி தொடச்சு விட்டு வாயெல்லாம் போடு இதெல்லாம் சொல்லி நாங்க போயிட்டோம். மக என்ன செஞ்சா தெரியுமா? நாங்க போனோடனே கார்ட்டூனை போட்டுட்டு பொம்மை படத்தை பார்த்துட்டே இருந்திருக்கேன். எத்தனாவது வயசுல எத்தனாவது படிக்கும்போது கார்ட்டூனை போட்டு உட்காந்துருக்காங்க. நாங்க போய் அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், இவங்க ஒளி செஞ்சுட்டு இருக்காங்க, இங்க போராடிட்டு இருக்கோம். ஆத்மாக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மக கார்ட்டூனோட போராடிட்டு இருக்காங்க. சரிங்க ஆண்டவரே, இப்படி யாருடைய ஆராதனை முறை இதெல்லாம் அங்க ஜெபம் பண்ணிட்டு அவ உட்காந்து டீ பார்த்துக்கும் போது திடீர்னு பக்கத்துல காதுகிட்ட ஒரு சத்தம். இவங்க படுத்து பார்த்துக்கிறதுக்கு மெதுவா எந்திரிச்சு டிவியில இருக்கும், டிவி ஆஃப் பண்ணிட்டு பார்த்துருக்காங்க. சத்தம் பலமா கேட்டிருக்கு. வண்டியை ரிவேஸ் கியர்ல போட்டு மெதுவா ரிவேஸ்லயே வந்து டிவி கிட்ட இதெல்லாம் தட்டாமட்டான் ஆஃப் பண்ணிட்டு ரிவேஸ்ல பேக் அடிச்சு ஓடியானது மேல வந்து கொண்டாடுவோம் துதிச்சா ஓடிடுவாங்க. கொண்டாடு இங்க ஆறாவது நடந்துட்டு இருக்கு. சேரெல்லாம் மட்டும் தொடச்சு இடச்சு யுத்தம் பண்ணி சேர் போட்டுட்டு இருக்காங்க. போங்கடா சில பேர் கேட்க மாட்டாங்க. ஒரு பெருமூச்சின் சத்தம் கேட்டாதான் ஓடி வருவான். இன்னைக்கு டிவி காலையில பார்த்துட்டு வந்ததுங்கள உங்களுக்கு ஒரு பெருமூச்சை சொல்லிட்டு அப்பாங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அன்களா இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் கண்ணெடுக்காம அந்த சீன் போயிருமே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு கர்த்தர் வர்றாரு. அல்லேலூயா. சரி, ஆராதனையின் ஆசீர்வாதம் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆராதனையின் ஆசீர்வாதம் என்னன்னு என்ன கிடைக்கும் பாருங்க. ஒரே ஒரு காரியத்தை நான் சுருக்கமா சொல்லி அங்க போனாதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். எகிப்து தேசத்திற்கு மோசேயை தேவன் அனுப்பிவிட்டாரா இல்லையா? முச்சடியில பேசினாரு, நீ எகிப்துக்கு போ, என் ஜனத்துக்கிட்ட போய் என் இருக்கிறவராக இருக்கிறவர் உங்ககிட்ட அனுப்பினாருன்னு ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு பார்வோன்கிட்ட போ, பார்வோன் இடத்துல போய் என்ன சொல்லணும்னு சொன்னாரு? என் ஜனத்தை என்னை ஆராதிக்க போக விடு. எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? யாருமே வாசிக்கல. பார்த்தீங்களா? ஒருத்தர் தான் வாசிக்கலாம், 2 பேர் தான் வாசிக்கலாம். எங்க இருக்கு தெரியுமா? யாத்திராகமத்துல இருக்குங்க. எத்தனாம் அதிகாரம்? இந்த 2ஆம் அதிகாரத்துல இருந்து இருக்கு. மச்சடியில தேவன் பேசுவாரு, பேசிட்டு சொல்லி அனுப்புவாரு. என்ன சொல்லுவாரு தெரியுமா? வனாந்தரத்துல என்ன ஆராதிக்கும், அவர் ஆராதிக்கிறதுக்கு என்ன செய்யறாரு? எவன் உங்களை பிடிச்சு வச்சிருக்கானோ அவனோட பேச போறான். அவ்வளவு பாருங்க. ஆமேன். ஒன்னேயும் வந்துச்சா அந்த மகளுக்காக கர்த்தர் வழக்காட போறார். அந்த மகனுக்கு மட்டும் ஒரு அர்த்தம் நடக்க போகுது. வேற மனுஷனா அந்த மகளை மட்டும் ஆசீர்வதிக்க. ஆமா, ஆராதனையின் ஆசீர்வாதம் நீங்க அந்த மகளுக்கு. என்ன நடக்குது? ஒரு காரியத்தை நாங்களாம் வசனத்துல மூழ்கிட்டோம் பாஸ்டர். நீங்க அதை புரிச்சுக்காம நீங்க அந்த மகளை மட்டும் ஆசீர்வதிக்கிறீங்க. எங்களையும் சேர்த்து ஆசீர்வதி பெற்றுக்கோ, சொல்லிக்கோ. கர்த்தர் கொடுக்கிறார், அள்ளிக்கோ. என் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். பெற்றுக்கொள்ளுங்க. என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நான் விடுதலை கொடுக்க போறேன். எத்தனை வருஷம் அங்க அடிமைத்தனது 430 வருடத்துக்கு மேலாக அவங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அங்க என்ன நடக்குது? கர்த்தர் மோசே அடிக்க சொல்றாரு, என் பிள்ளைகளை நீங்க நம்புனீங்கன்னா சில பேர்கிட்ட சொல்ல போறாரு. போய் சில பேரை பிடிச்சு வச்சிருக்கு பாருங்க, அவங்க கிட்ட போய் பேச போறாங்க. ஆராதிக்க என் ஜனத்தை விடு, ஜனத்தை விடு. அல்லேலூயா. கொடுக்க போறாரு. ஆராதனையின் விடுதலை ஆரம்பிக்க போகிறது. ஆராதனைக்கு என் ஜனத்தை போக விடு என்று சொல்லி ஆண்டவர் அங்க பேச ஆரம்பித்தார். எத்தனை வருடம் அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எத்தனை வருடம் போராடிதான் பரவாயில்ல, நீ ஆராதிக்க வர்றேன்னா விடுதலை கன்ஃபார்ம். நீங்க பாடல் பாடி
துதிக்க வர்றேன்னா உங்க விடுதலை நிச்சயம் உண்டு. என் ஜனத்தை நான் அதற்காக ஏற்படுத்தினேன். நியாயாதிபதி 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆசீர்வாதத்தை சொல்றேன். எது ஆராதிச்சா என்ன ஆசீர்வாதம் அதை சொல்றேன், வாசிங்க. நியாயாதிபதி 10 வசனம் 16. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். என்ன நடக்குது இன்னைக்கு? வருத்தத்திலிருந்து விடுதலை கொடுக்க போறார். வருத்தத்தை மாத்த போகிறார். பாடம் பாடி துதிச்ச என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? உன் வருத்தம் மாறும். நீ ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வருத்தப்பட்டு இருக்கல, அந்த வருத்தத்தை ஏசப்பா மாத்த. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அந்த வருத்தத்தை மாற்ற போகிறார். நிறைய நாள் அந்த காரியத்தை நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த காரியம் 1 சாமுவேல். அடுத்த ஆசீர்வாதம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 7:3. அடுத்த ஆசீர்வாதம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் நீங்க விலக்கி ஆராதனை செய்ய வேண்டும். ஆராதனை செஞ்சீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற காரியத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. செப்பனியா 3:9. அடுத்த ஆசீர்வாதம். செப்பனியா 3:9. அடுத்த ஆசீர்வாதம். என்ன நடக்க போகுதுன்னு சொல்றார் கர்த்தர். ஆராதனையும் ஆசீர்வாதத்தை குறித்து உங்களோட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். செப்பனியா 3:9. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். யார் ஆராதனை பண்றாங்களோ அவங்களுக்கு அந்நிய பாஷையை கொடுப்பாரு. எப்படி பாருங்க, ஆராதனையோட ஆசீர்வாதம் வச்சிருக்காரு பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் வரிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். என்ன நடக்குது இங்க? காரியம் நடக்குது. நீங்க செலுத்துற காணிக்கை, நீங்க செலுத்துற ஆராதனை பூரணப்படுத்தப்படும். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்கிறார். அதுலயே 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவுள். எதை பெற போறீங்களா? அசைவில்லாத ராஜ்யத்தை நீங்க பெற போறீங்க. அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க விடுதலையோடு கூட உண்மையோடு கூட நல்லா கர்த்தரை ஆராதிக்கணும். நீங்க உள்ளத்துல தீர்மானம் பண்ணணும். சிஸ்டர், பிரதர், நீங்க உள்ளத்துல ஒரு தீர்மானம் பண்ணணும். என்ன தீர்மானம்னா, கர்த்தரை மனதார ஆராதிப்பேன். உங்க வீட்டுல நீங்க பாடல் பாடி துதிங்க. உங்க வீட்டுல டிவியில பாடல் போட்டு விடுங்க. நீங்க கூட சேர்ந்து பாடிக்கிட்டே இருங்க. நீங்க துதிக்க 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 இங்க சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதமும் உங்க வீட்டுல உங்க மேல வந்து பழிக்கும். கர்த்தரை ஆசீர்வதித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, தேவனுடைய வார்த்தை கொடுக்க கொடுக்க எவ்வளவு காரியம். ஒரு தீர்மானம். 12 வருடமாய் பெரும்பாலும் ஸ்திரீ ஒரு தீர்மானம் பண்ண. என்ன தெரியுமா? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன். அவர் தீர்மானம் பண்ணார். தீர்மானம் பண்ணதுல ஜெயிச்சான். அவர் சரீரத்துல 12 வருடமாய் இருந்த பிரச்சனை நீங்கிச்சு. எத்தனை வருஷம் அவன் வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு நீ நினைக்காத. இன்னைக்கு அவரை தொட்டேன்னா அந்த 12 வருஷம் தீர்மானம் பண்ண. எத்தனை வருஷமானாலும் இன்னைக்கு மாறும். கோர்ட்டு கேஸா, பெரிய பிரச்சனையா, நெருக்கமா, கண்ணீரா, வியாதியா, அதாவது தீராத கடன் பிரச்சனையா, கர்த்தர் சொல்றாரு ஆராதனைக்குள்ளரு. ஆராதனையில தேவன் மகிமைப்பட்டார்னா இக்கட்டுகள் இருந்து துன்பத்தில் தூக்கி எடுப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு ஒரு தீர்மானம் பண்ணாங்க. என்ன தீர்மானத்தை நான் தெரியுமா? என்ன அக்கினியில போட்டாலும் நாங்க வேற யாரையும் ஆராதிக்க மாட்டோம். அவங்களுக்குள்ள அந்த தீர்மானம் இருக்கா? நான் வேற யாரையுமே நீ ஆராதிக்க மாட்டேன், இயேசு ஒருவரை தான் ஆராதிக்க. அந்த தீர்மானம் உங்க உள்ளத்துக்குள்ள இருந்தா உங்க ஆராதனை அவர் அங்கீகரிப்பார். ஒரு தீர்மானம் எடுக்கணும்.
தீர்மானத்தின் வெற்றியை நீங்க பெற முடியும். தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன தெரியுமா? ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். ராஜாவின் போஜனம் என்னெல்லாம் இருந்துச்சு? முக்கியமான ஒன்னே ஒன்று சொல்றேன், பன்றிக்கறி. அதை சாப்பிடக்கூடாது, அது தீட்டுப்படுத்தும். பிசாசு தங்கக்கூடிய இடமா இருக்குன்னு வேதம் சொல்லுது. அது சாப்பிடக்கூடாது. அங்க என்ன சொல்லப்பட்டுச்சு? ரத்த பொரியலும் பன்றிக்கறிகளும் நிறைந்திருந்தலாம். ரத்தம் நம்ம புசிக்க கூடாது, அது பாவம். அதுல ஜீவன் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதை புசிக்க கூடாது வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம அதை சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடாம இருந்தா கர்த்தர் என்ன செய்யறாங்க? தன்னை தீட்டுப்படுத்தாதபடி. அதை சாப்பிட்டா தீட்டாயிடுவானா? தன்னை காத்து கொண்டிருந்தபடினால அவன் பிரதானிகளுக்கு மேலான பிரதானியா உயர்த்தப்பட்டான். தானியேல், உன் பிள்ளை நீ உயர்த்தப்படணுமா? எதெல்லாம் சாப்பிடக்கூடாது கர்த்தர் சொல்றாரோ அதை சாப்பிடறத நிறுத்து. எல்லாத்தையும் ஏதாவது செஞ்சு படைச்சு கொடுத்தாங்க, செஞ்சாங்க கொடுத்தாலும் சாப்பிடாதீங்க. உன் குடும்பம் உயரக்கூடாதுன்னு ஏதாவது ஒண்ணு கொடுத்துருவான். இன்னைக்கு திடீர்னு ஒரு தூப்பாளியில அப்படியே சிக்கன் வரும், மாட்டினீங்க. இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாஸ்ட் நீட்டா வரும். எங்க தூப்பாளிங்க வரும், சாப்பிடாத. அங்க வருது இங்க வருது, சாப்பிடாத. அவங்க என்ன செஞ்சு கொடுத்தாங்களோ அது தெரியாது. இல்லைன்னா அவனுக்கு எவன் என்ன செஞ்சானோ அதை அடி மாட்டிக்காத. உனக்கு ஏசப்பா கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்னா நீ சாப்பிட. உன்னை தத்தளிக்க. இன்னைக்கு நீங்க பிரியாணி சாப்பிடுவீங்க, இங்க யாரையும் நம்பாதீங்க, ஏசப்பா நம்புங்க. ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? வாங்க முடியாததுக்கு அவங்கள வச்சிருக்காரு, வாங்க வைப்பாரு. அல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா, உங்க வாழ்க்கையில் சகல தேவைகளையும் கர்த்தர் பரிபூர்ணமா சந்திக்கணும்னா நீ ஆராதனைக்கு வா. உன் சரீரத்துல சுகவீனம் இருக்கா? பிசாசின் பிடி இருக்கா? பிடிசுனி இருக்கா? நீ விடுதலையோடு கூட வரணுமா? விடுதலையா மாறணுமா? நீ கர்த்தரை ஏகமா துதி, உற்சாகமா துதி. நீ தேவனை துதிக்க துதிக்க ஒரு ஆராதனை மகிமை விசேஷித்ததா மாறும். அல்லேலூயா. எசேக்கியேல் 46:3 வாசிங்களே. தேசத்து ஜனங்களும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் அந்த வாசலின் நடையிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஆராதனை செய்ய கடவர்கள். எப்படி கர்த்தர் சொல்றாரு? ஓய்வு நாள்ல என்ன ஆராதனை செய்யும். எங்கெங்க ஓய்வு கொடுக்குறாங்க? என்னைக்கு ஓய்வு கொடுத்திருக்காங்க எங்களுக்கு? நாங்களா ஓய்வு எடுத்துட்டு வந்து ஆராதனை. வாக்கியம் உள்ள இதெல்லாம் தாண்டல. சாத்ராக் மேசாக்குக்கு அக்கினிக்குள்ள போட்டுருவேன், நீ வேற ஆராதனாங்க. நாங்க ஆராதிக்க மாட்டோம், கர்த்தர் ஒருத்தரதான் நின்னாங்க. அவங்கள தூக்கி போட்ட பிறகு அந்த அக்கினி ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தல. நீ இதெல்லாம் தாண்டி கர்த்தர் என்னன்னா உன்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் வெளியடைத்து காத்துக்கொள்வார். எபிரேயர் 8:5 இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்து இருக்கிறது. எது எப்படி இருக்கு? நீங்க செய்யற ஆராதனை பரலோகத்துல அப்படி நடக்குதாம். அதனாலதான் நீங்க ஆராதிக்கிறீங்க. எப்படி விடுதலை நினைச்சீங்க? நீங்க ஆராதனை பண்ற நேரத்துலதான் உங்களுக்கு கர்த்தர் கட்டவிழ்க்க போறாரு. அதனாலதான் இன்னைக்கு ஆராதனை 1 மணி நேரம் எடுத்தோம். நீங்க கர்த்தர் உங்களை நீங்க விடுதலை பண்ணிருக்கணும், அற்புதம் நடக்கணும், மாற்றம் உண்டாகணும்னு அடுத்த வாரத்துல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையோடு நடத்தணும். நீங்க விடுதலையா ஆராதிக்கணும். ஆராதனைக்கு முந்திக் கொள்ளுங்க. உங்க பிரச்சனையை கர்த்தர் முடிவு கொண்டு வருவார், உங்க வியாதியை முடிவு கொண்டு வருவார். சரி, நீங்க அறியாத தெரியாத பாதையில இன்னொரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்றார். ஒரு காரியத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம். இந்த ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். பாடி நிறைய பேருடைய சத்தம் கேட்குது. மத்தேயு 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். பேதுரு சொல்றாரு, நீ போய் என்ன செய்யணுமா?
தெருல பாரு வாசிச்சது. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் எங்க போனா போட்டு அது நிப்பாடி சொன்னாதான் புரியும். எங்க போனா கடலுக்கு. வசனத்துல மறுபடியும் உள்ள ஆழத்துலதான் இருந்தான். மறுபடியும் எதுதானே பேசுற வாசிங்க. தூண்டில் போட்டு என்ன போடணும்? தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து ஃபர்ஸ்ட் பிடிக்கிற மீனை பிடிச்சு அதன் வாயை திறந்து அத வாயை திறந்து பாரு. ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். சொன்னாரா? பேதுரு போய் செஞ்சாரா? செஞ்ச உடனே என்ன கிடைச்சிச்சு? சரிங்க, இன்னொரு விதமா பார்ப்போம். பேதுரு போய் தூண்டில போட்டார். முதல்ல ஒரு மீனை அமுட்டுச்சு. அத வாயை திறந்து பார்க்கிறாரு, வெள்ளி பணம் இல்ல. என்ன கவனிக்கிறீங்களா? வெள்ளி பணம் இல்ல. பேதுரு என்ன செய்வாரு? இப்ப என்னங்க செய்வாரு? சொல்லுங்க. மீனை பிடிச்சு ஒரு கத்தி எடுத்து வயிற்று கீறி உள்ள மீன் உள்ள முழுங்கிருச்சான்னு பாப்பாரா? பார்க்க மாட்டாரு. என்னங்க, வயிற்று கீறி உள்ள பாக்குறாரு, வெள்ளி காசு இருக்கு. எடுத்துக்கிறாரா? யாரு எடுத்தது யாரு? ஊழியக்காரர். எடுத்தது யாரு? ஊழியக்காரர். இப்ப வந்து எல்லா பரிசையும் திறந்து கிறிஸ்துமஸ் தேவைகளுக்காக பாஸ்டர் வாயை திறக்கிறையா இல்ல வயிற்றுல கத்திய வைக்கவா? ஒரு கத்திய பேதுரு மாதிரி எடுத்துக்கிட்டு நீட்டிக்கிட்டு காசு தரியா இல்ல பர்ச தரியா? சில பேர்லாம் பர்ச தீ போட்டு கடை சாமி தாங்க இருக்கு எடுத்துருப்பாங்க. வெறும் பச்சை வச்சுக்கிட்டு நானே அல்லாடி இருக்கேன். யாரையும் ஒரு எழுத்து ஒண்ணு போடணும் போல இருக்கு. இங்கு யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆமா, யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம்ம பிள்ளைகள்கிட்ட பாஸ்டர் கத்தியை காட்ட மாட்டார். போன வாரம் துப்பாக்கியை பத்தி எதை பத்தி சொன்னாங்க. இந்த வாரம் வந்து கத்தியை கட்டி பணம் பறிக்கிறது பத்தி டீச்சிங் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஜனங்கள்லாம் நினைப்பாங்க, இவங்க எல்லாம் வீட்டுக்கு போய் கத்தியை காட்டி வீட்டுக்கார்ட்ட மிரட்டி ஒழுங்கு மரியாதையா பர்ஸை கொடு இல்ல பர்ஸில் உள்ள பணத்தை கொடு. அவர் உடனே கொடுத்துறாரு. அது ஒண்ணு இல்லை, மாஸ்டர் கணேசி வைத்திருப்போம். பர்ஸ் கேட்குறீங்க, பணத்தை கேளுங்க. சரி, இங்க ஒரு காரியம் நடக்குது. பேதுரு என்ன செஞ்சாரு? கடலுக்கு போனாரு. தூண்டில யாரா வளப்பட்டுனது உள்ள சொல்லி வளப்பட்டுறாங்க. தூண்டில போட்டாரு. போட்டு முதல்ல பிடிச்சாரு. அந்த மீன் வாயில பணம் இல்ல, வயிற்று எடுத்தாங்க. வந்தது யாரு? ஊழியக்காரர். எதுக்கு முதல்ல வர்றீங்க? ஏதோ சொல்ல போற மாதிரி. சரி, என்ன நடக்குது? சில வேளைகள்ல சில மனிதர்கள் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டியதை அவங்களே சாப்பிடுறாங்க. அதனாலதான் அறுவை சிகிச்சை நடக்குது ஹாஸ்பிட்டல்ல. என்ன நடக்குது? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியத மீன் முழுங்கின மாதிரி முழுங்குறதுனால கர்த்தர் என்ன செஞ்சாரு? அந்த பணத்தை எங்க கொடுக்கணும்? தசமபாகத்தை எங்க செலுத்தணும்? பண்டக சாலையில போய் ஹாஸ்பிட்டல்ல நிரப்பி அந்த டாக்டர் புது ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு ஒரு வழிவாசலை திறந்துட்டு வரணும். ஒழுங்கா கொடுத்தவங்கள சொல்லலப்பா, என் பிள்ளைகளை பத்தி சொல்லலப்பா, நான் வேற ஒருத்தவங்கள சொல்லிக்கிட்டு இருந்தேன். யாரும் இங்கு குறிப்பிடப்படவில்லை. என்ன நடந்துச்சு? அறுவை சிகிச்சைக்காக கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தவங்க சொன்ன காட்சிகளை கேட்டீங்களா? சில்லறை காசோட சரியா போயிடும். அறுவை சிகிச்சை வரைக்கும் போக விட்டுறாதீங்க. கர்த்தரை கூட்டிட்டு போய் 10ல் 1 அங்க கொடுக்கணும். அப்புறம் 10ல் 10 கொடுக்கிற நிலைமை. சில வேளையில பக்கத்தில் உள்ளவங்க வாங்கி கொடுக்கறவங்களாம் வந்துடும். இருக்கா இல்லையா? மெதுவாக தான் சொல்லுவாங்க. ஆமே,
மெதுவா தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப கரெக்டா சிந்திச்சுட்டு இருக்க பாஸ்டர் ஆழத்துக்குள்ள இருக்கும்னு சொல்லுவாங்க. இருக்கா இல்லையா? பாத்தீங்கன்னா ஆழத்துல இருந்திருக்காங்க, இப்பதான் வெளியே வந்திருக்காங்க. என்ன நடக்குது? கர்த்தர் சொல்றாரு, ஆஸ்பத்திரிக்கு போய் கத்தி வைக்கிற வரைக்கும் காத்திருக்காத, அங்கதான் கொடுப்பேன். ஆண்டவருடைய பேதுரு எதுக்கு கொடுத்தாரு? பேதுரு ஊழியக்காரரு, ஆண்டவருக்கும் உனக்கும் சபை பாஸ்டருக்கும் அவருக்கு சேர்த்து இந்த சபையினுடைய தேவைகளுக்கு நீ கொடு சொன்னாரா? எடுத்துக்கொடு, வரிப்பணத்தை செலுத்தினாரு. மீன் வாயில் எடுக்கலான்னு வந்தா மீன் வாயில் இல்ல. மீன் என்ன செஞ்சிருச்சு? அப்படியா தசாபாத்தையும் சேர்த்து லபக்கு லபக்கு லபக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டா தெரியுமா? கத்தி வைக்கிறதுக்கு ஆர்டர் போட்டார். ஆமே வராது. ஏன்னா கத்தி பொல்லாதது. உள்ள இறங்குச்சுன்னா ரொம்ப ஷார்ப்பா, தெரியாதபடி மைல்டா. காக்கிலோ கட்டி இருந்ததுங்க, 1 கிலோ இருந்ததுங்க. பாருங்க, ஒரு சகோதரன் நேற்று முந்தா நாள் பொழுது என்னோட கூட பேசினார். அந்த சகோதரர் மதுரைப்பட்டவர். அவர் ஒரு காரியத்தை சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க இந்த என்ன தேவை இருக்குன்னு சொல்லி ஜோம் பண்ணிக்கீங்க எனக்கு தெரியாது, ஆனா ஒரு தேவை இருக்குன்னு ஆண்டவர் 2 வணத்தினாரு. நான் அந்த பணத்தை அனுப்பினேன். நான் அதை வச்சு காலண்டர் வாக்குறதுலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அனுப்பினாரு. கர்த்தர் நம்மகிட்ட என்ன சொன்னா தெரியுமா? யார் அதுக்காக கொடுக்கறானோ அவனை ஆசீர்வதிக்கப்படுகிறார். என்னால முடியும், ஆனா நான் அவனை யார் முன்னு வந்து அதை கொடுக்கறாங்களோ அவனை ஆசீர்வதிக்கணும் சொன்னாரா? கேட்டீங்களா? அந்த மனுஷனுக்கு 12 லட்சம் 13 லட்சம் கடன். 13 லட்சம். எவ்வளவு? 13. என்ன அதுலயும் ரொம்ப ஆழமா இருப்பாங்க போல இருக்க. 13 லட்சம். என்ன தெரியுமா? யார் முந்தி கொடுக்குறாங்களோ அவன் ஆசீர்வாதம் கொடுத்தார். நாங்க போன வாரம் அந்த கேலண்டர் வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன தெரியுமா? இந்த வாரம் போன் அடிக்கிறார், பாஸ்டர் அந்த கடை எனக்கு கொடுத்தவன் எனக்கு போன் பண்ணி, நான் உனக்கு எனக்கு ஒரு டீலிங் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். என்னன்னு கேட்டேன். உன்னால பணம் கட்ட முடியல, நான் ஒரு டீலிங் போடுறேன், அந்த ஒப்பந்தத்துல ஒத்துக்கிட்டேனா அந்த காரியத்தை நான் செய்யறேன்னா. சரி, 6 மாதத்துக்குள்ள நீ பணம் கட்டினேன்னா வெறும் 6 லட்சம் கட்டினா போதும். 6 மாதத்துக்கு அப்புறம் நீ ஒரு நாள் கழிச்சுனா 13 லட்சம் கட்டணும். வீட்டுக்கு வந்தாரு. அவர் மனைவி நகை எல்லாத்தையும் பத்திரத்துல வச்சு 6 லட்சத்துக்கு கட்டிட்டாரு. கடனை முடிஞ்சிச்சு. 12 லட்சம் கடனும் 13 லட்சம் கடனையும் கர்த்தர் முடிச்சிட்டார். ஒருத்தர் வந்தான், பொறுப்பெடுத்தான், அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாத்தினாரு. தசபாகம் கொடுக்கறதுக்கு வரலைன்னா இந்த வாரம் கத்தி ரெடியா? நம்ம என்னன்னே தெரியாம கத்தியை வெளியே பாஸ்டர், கத்தியை கத்தர் வைக்கிறேன்றாரு. இது ரோட்ல வழிப்பறி செய்யறது இல்லைங்க. கத்தியை காட்டி ஒழுங்கு மரியாதையா பரிசல் உள்ளது எடுங்க. இவர் வைக்கிற இடமே வேற, அந்த இடத்துக்கு தள்ளிட்டு போயிடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்க சபையில கூட்டிட்டு வந்து உங்க விசுவாசத்தை பலப்படுத்தணும் அவர் நினைக்கிறாரு. என்ன நீங்க நீங்க அவரு இந்த சபையை நீங்க தான் தாங்க நினைக்கிறாரு. உங்க மூலமா தான் இந்த சபை தேவைகள் சந்திக்கப்பட நினைக்கிறார். உங்க மூலமா தான் இந்த தேவைகளுக்கு எல்லாம் கொடுக்கப்படணும். தசபாகம் பண்டகசாலை சேர்க்கப்படணும். இங்க ஜனவரியிலிருந்து வாரம் இங்க எல்லாரும் உணவு சாப்பிட்டு போகணும். நாங்க நேற்று சத்தியம் அறிவிச்சுக்கிற இடத்துல ஒருத்தர் சொல்றாங்க, என் காதார கேட்டேன், என் மனைவி சொல்லிட்டு நான் உடனே அவங்க நான் பக்கத்தில் நிக்கிறத கவனிக்காம அவங்க சொல்றாங்க, இவங்களுக்கு ஆத்மா அந்த இது சபைக்கு கூட்டு போனா காசு கிடைக்குமையா ஏதாச்சும். உங்களுக்கு தெரியும், இங்க வந்த எல்லாத்தையும் என்ன லட்சமா பணத்தையா கொடுத்துருக்கோம். ஒரு தாயார் சொன்னாங்க பாருங்க, போன வாரம் சனிக்கிழமை வந்தேன், என் இருதயத்துக்குள்ள அவ்வளவு மகிழ்ச்சி. வாரம் வாசல்ல கருப்பூர்வான், 2வது வாரம் கர்த்தர் தாங்கி நிற்கிறது. உன்னை தாங்கணும்னு நீ விரும்புறியா? நீ சபையை தாங்க. எதெல்லாம் தேவை இருக்கோ சபைக்கு நீ கொடுத்து தாங்க. கர்த்தர் ஒன்ன தாங்கி நடத்த.
நீ முன் வந்தேன்னா நீ ஆசீர்வாதத்தை பெற. நீ கத்துக்கிட்டேன்னா கர்த்தர் ஒன்னா ஆசீர்வதிக்க போறாரு. இந்த டிசம்பர் மாசத்துல நம்ம 22ஆம் தேதி கர்த்தருடைய அநேகருக்கு தர்மம் எடுக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். நீ முன் வந்தேன்னா நீ ஆசீர்வாதம் பெற. அந்த பிரதர் கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க ஏதாவது செய்ய போறீங்க? ஆமா, தர்மம் எடுக்கிற உணவு கொடுக்க போறோம். என் பங்கு வருது. வாய் மட்டும் தான் வேலை செய்யும். கொடுத்துருவோம். யோ செய்ய செயல்படுத்தி காட்டு. ஆராதிக்கு நீ முன்னாடி வந்து காட்டு. கர்த்தர் பாப்பார்ல. நீ முதல்ல வந்து சபையை நடத்த மருத்துவமனையில எல்லாமே அங்கதான், தசபாகெல்லாம் அங்க செலுத்தணும். நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்களேன், எங்க கொடுத்துருப்பீங்கன்னு. அங்கதான் திடீர்னு செலவு தசாபாகுல அங்க போயிடும். சரியா நீங்க கால்குலேட் பண்ணி கத்தருக்கு போய் விதைச்சு பாருங்க. எங்களுக்கு எல்லாம் கத்து தெரியுமா? 1000 ரூபாய் சம்பாதிச்சா 100 ரூபாய் கொடுக்கணும். கொடுக்கிறவனுக்கு ஆசீர்வாதம். அல்ல ரெடியா இருக்கேன்னா நீ அழைத்து போ. கொடுத்தவன கர்த்தர் இது வரைக்கும் வெறுமையா விட்டதில்ல. நானும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. ஒவ்வொருத்தவனையும் கர்த்தர் நிரப்புறாரு. இன்னைக்கு நீங்க விசுவாசிங்கன்னா கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கீங்களா? இங்க கர்த்தரை ஆராதிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவராக. நீங்க காண போறீங்க, கர்த்தர் நீங்க ஆராதிக்கிற ஆராதனையில மகிமைப்பட போறாரு. முழு உள்ளத்தோட ஆராதிச்சீங்கன்னா வெற்றி உங்க. விசுவாசிக்கிறீங்களா? படங்களாமா? கர்த்தர் இதனால மகிமையான காரியங்கள் செய்வார். Free
பாவங்கள் மத்தியில் இறங்கி கொண்டு கரங்களை தட்டி நன்றி உம்மை துதிக்கிறேன். இந்த நாள்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆராதிக்க துதிக்க வைத்திருக்கிறேன். இன்னைக்கு துதிக்கிறவங்களுடைய ஆண்டவர் சொல்றாங்க, சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகணும். யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ துதிக்கிறவங்க பார்த்து சொல்றாரு, சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு நீங்க ஓடுது. நான் கைவிடாது இருப்பேன், நான் கைவிடாது இருப்பேன். கர்த்தருடைய சத்தம் கேட்குது. இங்க பாருங்க, ஒரு காரியத்தை கவனிங்க. கர்த்தர் சொல்றாங்க, உங்க நிழல் உங்களை விட்டு போகாதது போல ஆண்டவர் சொல்றாங்க, இஸ்ரவேலை காத்த நிழல் இப்போ உங்க மேல இறங்கிருக்கேன். அந்த நிழல் உங்களை விட்டு விலகாது, அந்த நிழல் உங்களை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கப்பா. நீங்க கூட இருந்து வழிநடத்துங்க. இன்றைக்கு நீங்க அநேக காரியத்தை பிள்ளைகளிடத்துல பேசியிருக்கீங்க. அந்த காரியம் நிலை நிறுத்தப்படட்டும். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துங்க. கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல நீங்க இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த அப்பாயின்மெண்ட்டை இவங்க தவறாம இனிமே செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். உங்களை பார்க்க அவங்க கடந்து வரும் பொழுது ஆண்டவரே ஆசையோடு தேடி வர உதவி செய்யும். உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும். கூட இருந்து வல்லெடுத்த பொருட்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம்.